நாம் ஏற்றுமதி பண்ண விரும்புகிற அல்லது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கான தேவை உலக அளவில் எப்படி இருக்குது, அதாவது ஏறுமுகத்தில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, அல்லது இறங்கு முகத்தில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத வந்து நாம் பல்வேறு ட்ரேடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரேடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு 5 வெப்சைட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். இதை பற்றி என்னோட பையர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இது இந்திய அரசோட வர்த்தக அமைச்சகத்தோட ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் நாம் பல்வேறு பொருட்களுக்கான ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது டிஜிஎஃப்டி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ஏற்றுமதி பாலிசிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நாடுகளுக்கெலாம் வரிச்சலுகை இருக்குது, நாடு வாரியாக பொருள் வாரியாக இந்த தரவுகளை வந்து எடுத்துக்கலாம். இப்போ காமர்ஸ் சம்மந்தமான பல்வேறு தரவுகளையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஐடிசி ட்ரேட் மேப், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர். இது வந்து உலக அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகம். இந்த வர்த்தக தரவுகளை வந்து எல்லா நாடுகளுமே இந்த சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதன் மூலிமா வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுமே எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாம் ஏற்றுமதி பண்ணுற ஒரு பொருளை சைனாவும் ஏற்றுமதி பண்ணுதுன்னு வைங்க. ஸோ சைனா எந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுது, எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது, சில நேரங்களில் என்ன வேல்யூக்கு ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு கூட நம்ம பார்த்துட முடியும். ஸோ இது நம்மளோட காம்படிட்டர் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் காம்ட்ரேட் டேட்டாபேஸ். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தரவுத்தளம். இதில் எந்த ஒரு பொருளையும் நாம் கடந்த 10 வருஷத்தில் வேர்ல்டு வைடு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எப்படி கன்சியூம் பண்ணாங்க, அப் ட்ரெண்டில் இருக்குதா, லாஸ்ட்டு 10 இயர்ஸ் டேட்டாபேஸ் கிடைக்குன்னு வைங்களேன், டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத வந்து நாம் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 5வது அப்பிடா மற்றும் எம்பிடா. இந்த 2 சைட்டுமே உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பிடா விவசாய பொருட்கள், எம்பிடா அப்படின்றது கடல்சார் உணவுப் பொருட்கள். ஸோ இந்த பொருட்களுக்கான தரவுகளை வந்து இந்த சைட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 சைட்டுமே ஃப்ரீ, எதுக்கும் பே பண்ண வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இந்த 5 சைட்டில் ப்ராடக்டோட நேம் போட்டு சர்ச் பண்ணுறத விட சரியான ஹெச்எஸ் கோடை போட்டு சர்ச் பண்ணும்போது தான் வந்து நீங்கள் சரியான தரவுகளை வந்து எடுக்க முடியும். ஏன்னா ப்ராடக்டோட நேம் அப்படின்றது பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். 99% வெவ்வேறு ஹெச்எஸ் கோடுக்கு ஒரே ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்த்து ஹெச்எஸ் கோடை போட்டு சர்ச் பண்ணும்போது தான் வந்து, அதுவும் சரியான ஹெச்எஸ் கோடை தெரிஞ்சு அதை போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து 100% வந்து கிளியராக இருக்கும். ஒரு கிளியர் பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே.